நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் மேலோட்டமான காரணம். ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை அழிக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு தேவையில்லை. அந்த அமைப்பில் உள்ள ஆட்களே போதுமானது அதை அழிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு மதத்தை அழிக்கிறதுக்கு வெளிலேருந்து யாரும் வர தேவையில்லை. அந்த மதத்தில் உள்ளவங்களே அதை அழிச்சிருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இப்படி தான் வழிபடணும்பாங்க, இன்னொருத்தவங்க வேறு மாதிரி வழிபடணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளே கருத்து முரண் சண்டை வம்பு அழிக்கிறதுக்கு அவங்களே போதும். நம்ம வரலாற்றை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மதம் ரெண்டாக பிளவுறோம், அதிலே உட்பிரிவுகள் வரும். இது தோன்றிகிட்டே தான் இருக்கும். அதனால் யாரையும் நம்ம பெருசாக குறை சொல்ல தேவையில்லை. நம்ம அளவில் உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டாலே போதுமானது. நம்ம ஒற்றுமைக்கான யார் வழிகாட்டுறாங்களோ அவங்க பின்னாடி போங்க. அந்த தத்துவத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கும் தலைவன்கிட்ட சில குறைகள் இருக்கும். அதனால் தலைவனை விட தத்துவம்தான் முக்கியமானதுங்கிறத உணர்ந்து பின்னாடி தான் நம்ம போகணும். பிரிவுகளை சொல்லி பிரச்சனை பண்ண தேவையில்லை. ஒற்றுமையை சொல்லி உலகம் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இருந்தாலே போதுமானது.